திண்டிவனத்தில் நடைபெற்ற டாக்டர் அப்துல் கலாம் பத்திரிகையாளர்கள் சங்க ஆலோசனை கூட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு மழை அங்கி வழங்கப்பட்டது. திண்டிவனம் அடுத்த ஜக்கம்பேட்டையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் டாக்டர் அப்துல் கலாம் பத்திரிகையாளர்கள் நலசங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் சங்கத்தின் சார்பில் மரக்காணத்தில் முப்பெரும் விழா நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தொடர் மழையில் செய்தி சேகரிக்க உதவியாக அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மழை அங்கி வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ், சங்கத்தின் பொருளாளர் சங்கர் கணேஷ், ஒருங்கிணைப்பாளர் பழனி மற்றும் சங்க நிர்வாகிகள் மோகன், முல்லைக்குமார், கோகுல்ராஜ், சையது ரபீது, தேவா, தாண்டவன், சண்முகம், ரவி, பரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக பணிவான வணக்கம். நமது சங்கம் துவங்கி 2வது ஆண்டு அடியெடுத்து வைத்து 2ஆம் ஆண்டிற்கான ரெனியூவல் பணிகளும் முடிவடைந்து சிறப்பான முறையில் திண்டிவனம் பகுதியில் நம் சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திண்டிவனம் மயிலம் பகுதியில் நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்த நாம் மிக விரைவில் மரக்காணத்தில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக முப்பெரும் விழாவாக அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை நமது விழுப்புரம் மாவட்டம் தீவனூரில் உள்ள மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக அலுவலகத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் தீவனூரில் உள்ள மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக அலுவலகத்தில் மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட PLA 2 பாக முகவர்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள், சார்பாணி நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் கிழக்கு பாண்டி ரோடு சவிதா தியேட்டர் அருகில் உள்ள ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் கிழக்கு பாண்டி ரோடு சவிதா தியேட்டர் அருகில் உள்ள ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க விழுப்புரம் மாவட்ட தலைவர் மூர்த்தி தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சக்தி கோபா செந்தில்குமார் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை நடத்தினார். மேலும் இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட செவ்வாடை பக்தர்கள் பங்கேற்று ஆதிபராசக்தி அம்மனை வழிபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களின் வாழ்த்துக்களுடன் அசோக்குமார் வழக்கறிஞர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாலாஜாபாத் நகர செயலாளர், நகர்மன்ற உறுப்பினர் அசோக்குமார் அவர்களின் வழக்கறிஞர் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் காஞ்சி மாநகர மாவட்ட செயலாளர் மதி ஆதவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் ஆகியோர் வாழ்த்து பேசினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் டெல்லி, தொகுதி துணை செயலாளர் மாயன், ஒன்றிய செயலாளர்கள் பன்னீர்செல்வம், குரு வல்லவன், தினேஷ், கோபி, மாவட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர் லோகநாதன், பாபு, ராமராஜ், சிலம்பரசன், தாவித், தயாளன், ஒன்றிய நிர்வாகிகள் அகரம் முரளி, தியாகராஜன், மதன், ரூபேஷ், கணேஷ், சுரேஷ், பழவேரி, ஹரி, சித்ரகாவூர், நாகராஜ், மதுர் பாலமுருகன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் சேகர், பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சுரேஷ்குமார், பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் சுகுமாரன், ஆச்சுபாபு, பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இஸ்மாயில், கருணாகரன், தனசேகரன், கலைவாணி, திராவிட கழகம் மோகன், வழக்கறிஞர் வித்தகவேந்தன், வழக்கறிஞர் சுகன், மதிமுக சிவா, வாலாஜாபாத் பேரூர் நிர்வாகிகள் குணசேகரன், நேரு, செல்வா, அருண், செங்குட்டுவன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
சிறப்புப்படுத்தி கொடுத்த மதி ஆதவன் அவர்களே, வழக்கறிஞர் மாவட்ட அமைப்பாளர் கொட்டைக்கரை மு. லோகநாதன் அவர்களே, இளைஞர் சிலம்பரசன் அவர்களே, நகர முரளி அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்டது குன்னவாக்கம் ஊராட்சி. இதில் பாண்டவாக்கம், வெண்டிவாக்கம், குன்னவாக்கம் ஆகிய கிராமங்கள் அடங்கும். இந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் அதிமுகவை சேர்ந்தவர். அதேபோல பாண்டவாக்கம் வார்டு உறுப்பினராக உள்ளவர் அதிமுகவை சேர்ந்த குமார். இந்த நிலையில் உள்ளாட்சிகள் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தனுஜா தலைமையிலும் பஞ்சாயத்து எழுத்தர் ஹரிகொழுந்து முன்னிலையிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாண்டவாக்கம் வார்டு உறுப்பினர் குமார் மக்கள் பிரச்சினைகள் சார்ந்த பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பினார். ஆனால் அங்கிருந்த துணைத் தலைவர் மற்றும் பஞ்சாயத்து எழுத்தர் ஆகியோர் முறையாக பதிலளிக்காமல் நீங்கள் எதுவாக இருந்தாலும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் கேளுங்கள் என்று கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த வார்டு உறுப்பினர் குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் இங்கு வர சொல்லுங்கள் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் பஞ்சாயத்து தலைவரும் தானும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்பதால் எங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் அதிகாரிகள் செயல்படுகிறீர்கள் என்று கூறி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார். மேலும் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது முதல் இதுவரை நாங்கள் நிறைவேற்றிய எந்த தீர்மானத்தையும் அதிகாரிகள் நிறைவேற்றவில்லை என்று கூறினார். கிராம சபை கூட்டத்தை ஊராட்சி மன்ற தலைவர் புறக்கணித்ததாலும் வார்டு உறுப்பினர் குமார் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்ததாலும் பரபரப்பு நிலவியது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பத்தி ஏதோ நான் சொன்னேன். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பத்தி நான் தீர்மானத்தில் ஏதோ மட்டும் சொன்னார் இவரு. பிடிஓ சொன்னாங்கன்னு சொல்றாரு இவரு. ஐரோப்பா கண்டத்தில் உள்ள பாஸ்னியா மற்றும் ஹர்ஸ்கோவினா நாட்டில் 9 நாடுகளுடன் நடந்த சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்று கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற தமிழகத்தை சேர்ந்த இளம் வீரர் இளம்பருதி. ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள பாஸ்னியா நாட்டில் சதுரங்க போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த இளம் வீரர் இளம்பருதி கலந்து கொண்டு 9 நாடுகளுடன் போட்டியிட்டு இந்தியாவின் 90வது கிராண்ட் மாஸ்டராகவும் தமிழகத்தின் 35வது கிராண்ட் மாஸ்டராக வெற்றி பெற்று சென்னை திரும்பினார். 16 வயதே ஆன இளம் சதுரங்க வீரர் இளம்பருதிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக நிர்வாகிகள், செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் சுகன்யா, துணை செயலாளர் மாசிலாமணி, மாலோலன் அகாடமி தலைவர் சம்பத்குமார் மற்றும் ரமணன், தினேஷ் ஆகியோர் சந்தன மாலை, சால்வை அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கிராண்ட் மாஸ்டர் இளம்பருதி, செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, துணை செயலாளர் மாசிலாமணி ஆகியோர் பேசுகையில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றது மகிழ்ச்சியை அளிக்கிறது எனவும் அரசு சதுரங்க வீரர்களை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற கிராண்ட் மாஸ்டர் வெல்ல பள்ளி மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் இதுபோன்ற பட்டங்கள் வென்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். என் பேர் இளம்பருதி.
பொழிச்செல்லூரில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சாலைகள், கால்வாய்களை சீரமைத்து தருமாறு சட்டமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை அடுத்த பொழிச்செல்லூரில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் வனஜா தயாளன் தலைமையில் நடைபெற்றது. கிராம சபை கூட்டத்திற்கு பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கலந்து கொண்டு மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பொழிச்செல்லூர் ஊராட்சியில் பன்றிகள், நாய்கள் அதிகமாக இருப்பதால் அதை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும், சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு விபத்து ஏற்படும் நிலை உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் சாலைகளில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அப்புறப்படுத்தி சீரான சாலைகள் அமைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதற்கு சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளுக்கு அபராதம் விதிக்குமாறு தீர்மானம் கொண்டுவரப்படும் எனவும், நீங்கள் முன்வைத்த கோரிக்கை அனைத்தும் சீர் செய்து தரப்படும் எனவும், துப்புரவு தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகள் அமைச்சரிடம் தெரிவிக்கப்படும் என கூறி துப்புரவு பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். துணைத் தலைவர் ஜோசப், ஊராட்சி செயல் அலுவலர் சங்கர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். சபாகல்மா வரேன் சார். நான் சொல்லிட்டேன் எங்க கல்வெட்டு போடணும், எங்க ட்ரைனேஜ் மறுமலை சார் கண்டிப்பா. ஆனா அந்த மெயின் ரோட்ல தண்ணி நிக்குது, நான் பயங்கரமா அதை நான் பார்த்தேன். அன்னைக்கே சொல்லிட்டேன் நான். ஓகேண்ணா, அதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டேன் நான். இப்போ கொஞ்சம் காவா ஒரு சென்டர் வந்தது, எக்ஸ்டென்ஷன் காவா. அந்த அவங்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஆனா நான் சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. 18 நிமிடத்தில் 200 ரூபிக்ஸ் கியூப்களை கொண்டு இந்திய மதங்களின் சின்னத்தை வஜ்ராசனா செய்து புதிய உலக சாதனை படைத்த சிறுவன். சென்னை தனியார் மண்டபத்தில் ரதிகிருஷ்ணா அகாடமியின் 25வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சென்னையை சேர்ந்த தேவ்நாத் என்கிற சிறுவன் 18 நிமிடங்களில் 200 ரூபிக்ஸ் கியூபுகளை கொண்டு இந்தியா மதங்களின் சின்னத்தை வஜ்ராசனா செய்து புதிய உலக சாதனை படைத்தார். இந்த உலக சாதனைக்கு பயிற்சியாளர் அறிவர் ஐஸ்வர்யா மற்றும் ரதிகிருஷ்ணா அகாடமியின் உரிமையாளர் அறிவர் பாரதி ராமகிருஷ்ணன் பயிற்றுவித்தனர். இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் இளந்தென்றல் மற்றும் இலக்கியா ஆகியோர் மேற்பார்வை செய்தனர். லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளந்தென்றல் ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை எவர்வின் பள்ளியின் தாளாளர் புருஷோத்தமன், MR மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் ஜோசப், வேலம்மாள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லாவண்யா மற்றும் ஜெயகோபால் கரோடியா, விருகம்பாக்கம் பள்ளியின் முதல்வர் தமிழரசி இவர்களுடன் 148வது வார்டு கவுன்சிலர் கிரிதரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 18 நிமிடத்தில் புதிய உலக சாதனை படைத்த சிறுவனுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வருகின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட இளைஞர் சங்கம் சார்பாக மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் ஆணைப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் சங்க செயலாளர் தேவராஜ் தலைமையில் பாட்டாளி இளைஞர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பாட்டாளி இளைஞர் சங்க தலைவர் கணேஷ்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாட்டாளி இளைஞர் சங்க மாநில செயலாளர் பொன் கங்காதரன், செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் கணபதி, பாட்டாளி மக்கள் கட்சியின் மதுராந்தகம் நகர செயலாளர் சபரி, மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் குமரவேல், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாட்டாளி இளைஞர் சங்க வளர்ச்சி குறித்தும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸின் ஆணைப்படி அனைத்து கிளைகளிலும் பாட்டாளி இளைஞர் சங்க பொறுப்பாளர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக வருகிற டிசம்பர் மாதம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறுவதை பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து மூத்த உறுப்பினர்கள் முன்னோடிகளை அணுகி கலந்து கொண்டு சிறை நிரப்பும் போராட்டம் வெற்றி போராட்டமாக நடைபெறவும்
வன்னியர்களுக்கு 10.5% இடம் பெற்று தந்து அதனைத் தொடர்ந்து வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் களப்பணி ஆற்றியவர்களை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்தவும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மருத்துவர் சின்னையா தலைமையில் கூட்டணி அமைத்து வெற்றி பெற இளைஞர்கள் தங்கள் பணிகளை எந்த வகையில் செய்ய வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிரணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். டிசம்பர் 5ஆம் தேதி மாவட்டம் தோறும் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு குறித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக பாமக மாநில இளைஞரணி தலைவர் தமிழ்குமரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் மற்றும் புதிதாக நியமனம் செய்துள்ள பாமக மாநில இளைஞரணி தலைவராக தமிழ்குமரனை செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த பாமக நிர்வாகிகளிடம் அறிமுகப்படுத்தும் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்குமரன் பேசுகையில், என்னை இந்த பொறுப்பான மிகப்பெரிய பதவிக்கு நியமனம் செய்ததில் கட்சி நிறுவனர் ஐயா ராமதாசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். நான் ஏற்கனவே திரைத்துறையில் தயாரிப்பாளராக இருந்து வருகிறேன். எனக்கு இந்த பதவியை ஐயா ராமதாஸ் வழங்கியதால் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டேன். நான் இனி உங்களோடு ஒருவனாக பயணிப்பேன். நான் இந்த பதவிக்கு பொறுப்பேற்றதும் செங்கல்பட்டில் தான் முதல் நிகழ்ச்சியை துவங்கி இருக்கிறேன். உங்களோடு நானும் என்னோடு நீங்களும் ஒன்றிணைந்து கட்சி பணியாற்ற வேண்டும். பாமகவிற்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. 2026இல் பாமக வழிகாட்டியான அவர்தான் முதல்வராக அமர முடியும். அதனால் பாமக நிர்வாகிகள் அச்சப்பட தேவையில்லை. வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்டம் தோறும் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு குறித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம், மாநில அமைப்பு துணைத் தலைவர் NS ஏகாம்பரம், மாவட்ட செயலாளர்கள் ஜனார்த்தனன், சாந்தமூர்த்தி, ராம்குமார், முரசு ராஜேந்திரன், இறுதியாக நன்றி உரையை ஒன்றிய செயலாளர் சத்யா, நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்கினர். இதில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, கிளைக்கழக தொண்டர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக முழுக்க மாவட்ட தலைவர்களே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஒவ்வொரு மாநிலம் நடத்த இருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 10,000 பேருக்கு கூட்டி வண்டலூர் படப்பை நெடுஞ்சாலையில் கையில் வெட்டுக்கத்தியுடன் இருசக்கர வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தியவாறு சென்ற நபர். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் வண்டலூர் படப்பை மாநில நெடுஞ்சாலையில் கையில் வெட்டுக்கத்தியை வைத்துக் கொண்டு சாலையில் சென்ற வாகனங்கள் மீது வெட்டுவது போல் வீசிக்கொண்டே 60 வயது மதிக்கத்தக்க நபர் சாலையில் நடந்து சென்றுள்ளார். இதனால் அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த ஓட்டேரி காவல் உதவி ஆய்வாளர் வெற்றி செல்வன் சாலையில் ஓரமாக அழைத்து சென்று அவரிடமிருந்து வெட்டுக்கத்தியை பறிமுதல் செய்தார். மேலும் விசாரணை மேற்கொண்ட போது அவர் போதையில் இருந்ததாகவும் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து குடும்பத்தினரை வரவழைத்து விசாரணை மேற்கொண்டதில் முடிச்சூர் பகுதியை சார்ந்த சடையாண்டி என்பதும்
காலையில் களை வெட்டுவதற்காக வேலைக்கு சென்ற அவர் அதற்கு பயன்படுத்திய கத்தியை குடிபோதையில் இவ்வாறு செய்துவிட்டதாக தெரிவித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் எச்சரித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். தர்காஸ் பகுதியில் ஏற்பட்ட தீயினால் 3 வீடுகள் முழுவதும் எரிந்து நாசம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் நிதியுதவி வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் பெருமாட்டு நல்லூர் ஊராட்சியில் தர்காஸ் பகுதியில் 3 வீடுகள் திடீரென தீப்பிடித்தன. திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் வீடுகள் முழுவதும் தீப்பிடித்து எரிந்து வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் தீயில் கருகின. இதனை அறிந்த செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், மத்திய ஒன்றிய செயலாளர், ஒன்றிய கவுன்சிலர் சித்ரா ரவி ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிதி உதவி, அரிசி, மளிகை பொருட்கள் வழங்கினர். மேலும் தீயினால் எரிந்த ஆவணங்கள் அனைத்தையும் வண்டலூர் வட்டாட்சியர் பூங்கோடியிடம் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆவணங்களை புதுப்பித்து உடனடியாக வழங்குமாறு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உடனிருந்தனர். நிதி உதவிகளை பெற்றுக்கொண்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனனுக்கு நன்றி தெரிவித்தனர். எங்கேயாவது நம்ம சமுதாய கூட ஏதாவது நீங்க எங்க தங்க போறீங்கம்மா? ஒரு 4 வாரம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் காட்டாங்குளத்தூர் திமுக தெற்கு மத்திய ஒன்றிய இளைஞரணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் திமுக தெற்கு மத்திய ஒன்றிய இளைஞரணி சார்பில் ஆலோசனை கூட்டம் பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ரத்தீஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம், மத்திய ஒன்றிய செயலாளர் KP ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள மண்டல மாநாட்டில் பங்கேற்பது குறித்தும் 2026 தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும்